இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, நீங்கள் நம்பின உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய கணவனாக இருக்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக மனைவியை பார்த்து கணவன் சொல்லியிருக்கலாம், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன், எத்தனை பிரச்சனை வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் உன்னை இமைப்பொழுத நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். மனைவியும் அப்படியும் சொல்லியிருக்கலாம். ஆனால் சில விதமான பிரச்சனைகள் உங்களிடத்தில் நெருக்கம் வரும் பொழுது நீங்கள் விலகி போன மனுஷர்களைப் போல தூரத்தில் ஒருவருக்கொருவர் ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அந்த ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். உங்களை வழிநடத்தும்படி ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏனெனில் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின்படி பிரியமானவர்களே, உபாகமம் புஸ்தகம் 31:8 அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன் சொல்லுமா? ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாய் அன்பாய் பேசி கொண்டிருந்த பிள்ளைகள் திடீரென்று பிரச்சனை வரும் பொழுது விலகி போக துணியலாம். ஆனால் உன்னை அழைத்த தேவனை ஒரு நாளும் உன்னை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தும் வரைக்கும் உன்னை கைவிடாமல் உன்னோடு கூட இருந்து உன் வழிகளை செவ்வாய்ப்படுத்தி உன் பாடுகள் உன் அக்கிரமங்கள் யாவையும் நீக்கி மற்றவர்களுக்கு முன்பாக உன்னை ஆசீர்வாதமாய் வைத்து அழகு பார்ப்பாரே தவிர நீ அழகு இல்லை, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கவில்லை என்று மனுஷர்களைப் போல தள்ளிவிட்டு தூரத்தில் போக மாட்டார்கள். அவர் ஒரு நாளும் மனுஷன் பார்க்கிற விதமாய் உன்னை பார்த்து உன்னை தள்ளிவிட்டு போகிற ஒரு தேவன் அல்ல. உன்னை அழைத்ததுக்கு காரணம் உண்டு. மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்றைக்கு உன் குடும்பத்தில் நீ தேவனுக்குரிய சித்தங்களை செய்து கொண்டிருக்கலாம். இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா மனுஷர்களும் பெரியவர்கள் நாங்கள் சொல்லுகிறோம், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம உன் விருப்பத்தின்படி ஒரு காரியத்தையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு கணவன் தன் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். மனைவியானவள் தன்னுடைய தாய் தகப்பன் பேச்சை கேட்டு தன் விருப்பத்தின்படி நடக்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை விட்டு விலகி போனாலும், உன் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனாலும், அவர்கள் உன்னை கைவிட்டு போனாலும், அவர்கள் உன்னை விட்டு விலகி போனாலும், உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.